கிரிக்கெட் மீடியா சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன். இந்த சேனல் தங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும், பெல் பட்டனை கிளிக் செய்யவும். கிரிக்கெட் ஆர்வலர்கள் அனைவருக்கும் வணக்கம். பாயிண்ட்ஸ் டேபிளில் என்ன மாறுதல் ஏற்பட்டிருக்குன்னு பார்த்துருவோம். வரை 43 போட்டிகள் முடிவடைந்துள்ளன. அந்த முடிவில் பார்த்தீங்கன்னா ஜிடி முதலிடத்துலையும், டிசி 2ஆம் இடத்துலையும், ஆர்சிபி 3ஆம் இடத்துலையும் இருக்குது. மும்பை இந்தியன்ஸ் 4ஆம் இடத்துல இருக்கிறது. பஞ்சாப் கிங்ஸுக்கும் எல்எஸ்ஜிக்கும் இடையில் போட்டி இருந்துக்கிட்டு இருக்கிறது அடுத்த இடங்களை தக்க வைக்கிறதுக்கு. அதுக்கு இன்றைக்கி அருமையான வாய்ப்பு. 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய பஞ்சாப் கிங்ஸுக்கும் 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேகேஆருக்கும் இடையிலான போட்டி இன்றைக்கி நடக்கிறது. கொல்கத்தாவில் நடக்கிறது. கொல்கத்தா அணிக்கு கொஞ்சம் கூடுதல் பலம் அப்படின்னு பார்க்கப்படுகிறது. நேற்றைய போட்டியை பொறுத்தளவுக்கு என்ன ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நேற்றைய போட்டியை பொறுத்தளவுக்கு சென்னை சூப்பர் கிங்ஸு உள்ளூர் மைதானத்தில் ரொம்ப கோட்டை விட்டுட்டாங்கன்னு தான் சொல்லியே ஆகணும். ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ரஷீது நம்ம கணிச்ச வீரர், ஆனால் டக் அவுட் ஆகிட்டார் ஃபஸ்ட் பால்லே. ஆயுஷ் மித்ரா அவர் கொஞ்சம் நல்லா விளாண்டார், 30 ரன் அடித்தார். ஷாம் கரனும் நம்ம கணிச்ச வீரர் கோட்டை விட்டுட்டார். ரவீந்திர ஜடேஜா 21 ரன்னு. டிவால்டு பிரேவிஸ் அவர் இன்றைக்கி பிளேயிங்கில் ஒன்றில் இருப்பாரான்னு தெரியாமல் இருந்து வந்தார், 42 ரன் அடித்தார். ஒரு 4 4 6. அவர் மட்டும் சூப்பர் கேட்ச் பிடிக்கலைன்னா அந்த மேட்சோட தலையெழுத்தே மாறி இருக்கலாம். மேபி அது நடந்துருச்சு. சிவம் தூபே, தீபக் ஹூடா கடைசியில் 22 ரன்னு. சிஎஸ்கே பவுலிங்கை பொறுத்தளவுக்கும் பார்த்திங்கன்னா கலீல் அகமது ஆரம்பத்திலே விக்கெட் எடுத்தார், ஒரு விக்கெட்டு, நல்ல விக்கெட் தான். நூர் அகமதும் நாம் கணித்த மாதிரி அவரும் 2 விக்கெட் எடுத்திருந்தார். ரவீந்திர ஜடேஜா ஒரு விக்கெட் எடுத்திருந்தார். ஷாம் கரன் ரன்னுக்கு அதிகமாக போயிட்டார். ஸோ நம்ம கணித்த வீரர்களில் ஒரு 3 பேர் சிறப்பாக செய்யலைங்கிறதும் அந்த சிஎஸ்கே அணிக்கு ஒரு பின்னடைவாக போயிடுச்சுங்கிறத நம்ம சொல்லணும். அதே போல் எஸ்ஆர்ஹெச் பேட்டிங்கை பொறுத்தளவுக்கு இஷான் கிஷன் 44 ரன்னு, அடுத்து அனிகேட் வர்மா 19 ரன்னு, கமிந்து மெண்டிஸ் 32, நிதிஷ்குமார் 19 ரன் அடிச்சிருந்தாங்க. பட் இவங்க நம்ம கணிக்காத வீரர்களும் சிலர் நல்லா விளாண்டுருக்காங்கங்கிறது வரலாறு. ஷமி நல்ல பவுலிங் போட்டிருக்காரு, ஒரு விக்கெட்டு. கமின்ஸ் நல்லா போடுவார்னு சொல்லியிருந்தோம். அதன் அடிப்படையில் 4 ஓவர் போட்டு 21 ரனில் 2 விக்கெட் எடுத்திருந்தார். அதுக்கப்புறம் ஹர்ஷல் பட்டேல் 4 விக்கெட்டு, சூப்பர் பவுலிங்கு. கமிந்து மெண்டிஸு ஒரு விக்கெட்டு. ஜீசன் அன்சாரி ரன்னை மட்டும் தான் கண்ட்ரோல் பண்ணார். பட் ஆனால் பெருசாக கண்ட்ரோல் பண்ணல, விக்கெட் எதுவும் கிடைக்கல. இருந்தாலும் எஸ்ஆர்ஹெச் அணி கொஞ்சம் நீட்டாக விளாண்ட மாதிரி இருந்தது. அதில் மிஸ் ஆனதுனால தான் சென்னை தோற்றுறது. இன்றைய போட்டியை பொறுத்தளவுக்கு கேகேஆர் அணிக்கும் பஞ்சாப் கிங்ஸுக்கும் இடையிலான போட்டி வால்வா சாபா போட்டி கேகேஆருக்கு. ஏன்னா கேகேஆர் மேலே வரணும் அப்படின்னா கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான முயற்சிகளை இப்போ பண்ணால் தான் முடியும். ஏன்னா போன தடவை சென்னை விட்ட மாதிரி இவங்க இந்த சொந்த மைதானத்தில் விடக்கூடாதுன்னு பார்ப்பாங்க சாம்பியன் அணிங்கிறனால. அடியானான செக்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு கேகேஆரும் பஞ்சாப் கிங்ஸும் இதற்கு முன்பாக 34 முறை மோதிருக்காங்க. அதில் கேகேஆர் 21 முறையும் பஞ்சாப் கிங்ஸ் 13 முறையும் வென்றிருக்கிறது. கேகேஆர் ஆதிக்கம் தொடருது. அதிகபட்ச ஸ்கோர் பார்த்திங்கன்னா 2 பேரும் ஈக்குவலாக. கேகேஆர் 261 ரன் அடிச்சிருக்காங்க, பிபிகேஎஸ் 262 ரன்னு. குறைந்தபட்ச ஸ்கோர் கேகேஆர் 95 சுருள்றாங்க, பிபிகேஎஸ் பார்த்திங்கன்னா 111 ரனில் சுருள்றாங்க. இது கேகேஆர் சாதகம். அணி பெயர் நியூமராலஜி. பஞ்சாப் கிங்ஸு 1-8 வர்றது அவ்வளோ சிறப்பு இல்லை, பேடாக காமிக்கிறது. கொல்கத்தா நைட் ரைடர்ஸை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா 3-1 வருது. அது நியூமராலஜியும் பிரமிடியனும் சாதகமாக இருக்கிறது. அப்போ இந்த செக்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு பிபிகேஎஸை விட கொல்கத்தா நைட் ரைடர்ஸ்க்கு பலம். கேப்டன் நேம் நியூமராலஜியை பொறுத்தளவுக்கு அஜின்கே ரஹானே 4-4 வர்றாரு, வெரி குட்டு. அப்போ நல்ல விதமாக லீட் பண்ணுறதுக்கான அமைப்பு சூழல்கள் அஜின்கே ரஹானேக்கு உண்டு அப்படிங்கிறது தெளிவாக வருகிறது. ஸ்ரேஷ் ஐயரை பொறுத்தளவுக்கு அவருக்கும் வெரி குட்டு, 2-9 வர்றது நல்ல விஷயம். அப்போ கேப்டன் நேமை பொறுத்தளவுக்கு இந்த 2 அணிகளும் சளைச்சதில்லை. அதனால் இந்த செக்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு 2 பேருக்கும் ஈக்குவல். டுடே லக்கியை பொறுத்தளவுக்கு நம்ம ஏற்கனவே கணிச்சு வச்ச அடிப்படையில் 44வது மேட்ச் வின்னராக கேகேஆர் வர்றாங்க. ஸோ அது அந்த அணிக்கு கூடுதல் பலமாக பார்க்கப்படுகிறது. இந்த செக்மெண்ட் வின்னர் கேகேஆர். பிரசன்ன ஜாதகத்தை பொறுத்தளவுக்கு கேகேஆருடைய அதிபதி மால் 5ஆம் இடத்துல நட்பு வீட்டில் இருக்கிறது, அது அன்றைக்கி பலம். பஞ்சாப் கிங்ஸை பொறுத்தளவுக்கு கவிப்பு நோக்கி வருவது சிறப்பு இல்லை. அப்போ சேயும் கவிப்பு ஸ்தானாதிபதியாக இருக்கிறதுனால சிறப்பு இல்லை. லாபாதிபதினு சொல்லக்கூடிய மந்தன் 8ஆம் இடத்துல உச்சம் பெறுவது பஞ்சாப் கிங்ஸுக்கு ஒரு பின்னடைவு இருக்குது. அதே போல் கேகேஆருடைய லாபஸ்தானத்துலேயும் பாம்பு இருக்கிறது, அந்த அணிக்கும் கொஞ்சம் சிறப்பு இல்லை. இருந்தாலும் லாபாதிபதி விரயத்தில் போகிறாரு கேகேஆருக்கு. இவங்களுக்கு லாபாதிபதி 8ல் உச்சமாகுது. அப்போ விரயத்தில் போனாலுமே நட்பு வீட்டில் இருக்கிறது கேகேஆருக்கு கொஞ்சம் சாதகம். ஏன்னா மால் அந்த லாபஸ்தானத்தை பார்க்கறதுனால. ஸோ அப்போ இந்த செக்மெண்ட்டோட வின்னர் கேகேஆர்.
நஷ்ட ஜாதகத்தை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா கேகேஆருக்கு லாபாதிபதி தலைமையில் வந்து உட்கார்றது லாபம் வெற்றி கிடைக்கிற அமைப்பு. பஞ்சாப் கிங்ஸோடைய லாபாதிபதி உச்சம் பெற்றாலும் நீச்ச கிரகத்தோட சம்மந்தப்படுவது அவ்வளோ சிறப்பான அமைப்புள்ள அட்டமாதிபதி சனி ராகுலாம் தொடர்பு. அதே போல் கேகேஆருடைய லாபஸ்தானத்திலே உச்ச கிரகமும் லாபாதிபதி இருக்கிறதும் பரிவர்த்தனை இருக்கிறதும் கேகேஆருக்கு கொஞ்சம் பலமாக பார்க்கப்படுகிறது. ஸோ அப்போ இந்த மேட்சை பொறுத்தளவுக்கு நஷ்ட ஜாதகமும் கேகேஆருக்கு பலம் அப்படிங்கிறத நம்ம சொல்லியே ஆகணும். ப்ரெடிக்ஷன்ஸை பொறுத்தளவுக்கு மீ அண்ட் யூவில் கேகேஆர் வின் பண்ணுது. டீம் நேமில் கேகேஆர், டுடே லக்கியில் கேகேஆர், ஜாமக்கோலில் கேகேஆர், நஷ்ட ஜாதகத்துலையும் கேகேஆர். கேப்டன் நேமில் மட்டும்தான் ஈக்குவலாக இருக்காங்க. அப்போ கேகேஆருக்கு அதிகபட்சமாக சாதகமாக இருக்குது அப்படிங்கிறது தான் இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு நம்ம சொல்லணும். ஸோ அப்போ இந்த போட்டியை பொறுத்தளவுக்கு உள்ளூர் மைதானத்தில் உள்ளூர் ரசிகர்களோட ஆரவாரத்தோடு கேகேஆர் அணி அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான முயற்சிகள் செய்வாங்க. ஏன்னா அது ஒரு சாம்பியன் சைடுங்கிறதுனால இந்த இடத்துல சாம்பியன் மாதிரி விளாண்டுக்கிட்டு இருக்காங்க பஞ்சாப் கிங்ஸ். இருந்தாலும் இந்த போட்டியில் கொஞ்சம் பின்னடைவை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு தான் சொல்லணும். ஸோ கேகேஆர் வின் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. சிறந்த வீரர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கேகேஆர் அணியை பொறுத்தளவுக்கு சுனில் நரேன், ஸ்ரேயஸ் ஐயர், ரமணுல்லா குர்பாஸு, வருண் சக்கரவர்த்தி, ஹர்ஷித் ராணா, ஆண்ட்ரே ரசல் இவங்கெல்லாம் சிறப்பாக செயல்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பேட்டிங் ஃபீல்டிங் பவுலிங்கில். அதே போல் பஞ்சாப் கிங்ஸை பொறுத்தளவுக்கு பிரப் சிம்ரன் சிங்கு, ஸ்ரேயஸ் ஐயர், ஜாஸ் இங்கிலீஷு, சசாந்த் சிங்கு, ஹர்ஷ்தீப் சிங்கு, யுஸ்வேந்திர சகல் இவங்கெல்லாம் சிறப்பாக செயல்படுறதுக்கான வாய்ப்புகள் இந்த அணிக்கு உண்டு. ஸோ மீள்பார்வை மொத்தம் 43 போட்டிகள் முடிஞ்சிருக்கு. இது வரைக்கும் அதில் 19 நம்ம ஜெயிச்சிருக்கோம். வெற்றி சதவீதம் 44, 1% குறைஞ்சிருக்கு. ஸோ ஜாதகம் பார்க்க படிக்க எழுத அடியனை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ள வேண்டுமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.